இந்த டிஜிட்டல் மய உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு விஷயத்த படிக்கிறதும், ஒரு விஷயத்த நம்ம லிசன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து விஷுவலா நம்ம பார்க்குறோம். ஏ டு இசட் விஷுவல் தான். விஷுவல் ஓகே. எதுவா நம்ம ஒரு புதிய விஷயம் கத்துக்கிறதாலும் சரி, இல்ல எந்த ஒரு விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்ணதாலும் சரி, கம்ப்ளீட்டா விஷுவல் மயமா மாறிடுச்சு. இந்த விஷுவல் மயமா மாறுவது அப்படிங்கிறது, இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ் நம்ம அத அட்வான்டேஜா பார்க்கணுமா? அல்லது வந்து இந்த படிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு விஷயத்த படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய டைம் எடுக்கும். இன்னைக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏஐ குடுத்துருது, விஷுவலா குடுத்துறதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது, இது ஒரு அட்வான்டேஜா பார்க்கணுமா? அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்களா? அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஆ, நான் ஸ்கூல் இதில் மென்டல் ஹெல்த்தில் இருந்த வகையில் சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா அது கிரியேட்டிவிட்டியை கொண்டுடுவது வராது. மூளை வந்து நீங்கள் வாசித்தலை வச்சுக்கோமே, அது ஒரு கஷ்டமான வேலை. நீங்கள் பார்க்கணும், படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் அதை வாசிக்கும்போது மூளை என்ன செய்யும்னா அந்த காட்சியை கற்பனை பண்ணும். விஷுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரண்மனை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோன்னா, என் மூளை உருவாக்குற அரண்மனை ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் மூளையில் தோன்றுகிற அரண்மனை வேறு மாதிரியா இருக்கும். நீங்கள் வேற ஒன்று வாசிக்கும் போது, நீங்கள் ஐரோப்பிய அரண்மனை ஒன்று ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு சீனாவில் இருக்கிற அரண்மனை பார்க்குறீங்கன்னு சொன்னால், மூளை அரண்மனைன்னு வாசிக்கும் போது உங்கள் மூளை ரெண்டையுமே சிந்தனை கொண்டு வரும், புதுசை உருவாக்கும். அந்த படிப்பு வேகம் அதிகமாகும் போது அந்த கிரியேட்டிவிட்டி உங்களை வந்து இன்னும் யங்காக, இன்னும் புதிய புதிய விஷயங்களை உருவாக்குற ஒரு நபராக வச்சுருக்கும். பட் விஷுவலாக ஒரு காட்சி படிமத்தை நீங்கள் பார்க்கும்போது சும்மா உட்காந்து அது தீனி திங்கிற மாதிரி தான். அது உட்காந்துட்டு உழைச்சு ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுல கிடைக்கிற இன்பம் வந்து எப்படி இருக்கும்? சும்மா உட்காந்துட்டே திங்கிறதுல கிடைக்காது இல்லையா? நீங்கள் கடுமையாக வேலை பார்த்துட்டு வர்றீங்க, ஒரு வேலை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னா அதனோட சுவை எப்படி இருக்கும்? எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்றோன்னா அது எப்படி இருக்கும்? ரெண்டாவது வந்து டேஸ்ட் இருக்காது இல்லையா? அதை போல தான் மூளைக்கு வாசித்தல்கிறது மூளைக்கான ஒரு பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ். அது இன்னும் அது வந்து இளமையாக்கிட்டே இருக்கும், மேம்படுத்திக்கிட்டே இருக்கும். இதனால மூளை புதுசாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொருத்தருக்கு சொல்ல அதை ட்ரை பண்ணுங்கிற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே போகும். பட் ஒரு காட்சியை நுகர்றதுங்கிறது வெறுமனே கிணத்துல கல் போடுற மாதிரி தான். அது அப்படியே கிடக்கும், அது அவ்வளோதான். பிரயோஜனம்னு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அது கிரியேட்டிவிட்டியை வளர்க்காது, உங்களுடைய அந்த கற்பனை திறன் பகுதியை அது யூஸ்லெஸ்ஸாக வச்சுருக்கும். மொழியை வாசிப்பை ஏன் அதை இது பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், மிருகங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்துறது மொழிங்கிற ஒன்று உருவான பிறகு தான். அதன் பிறகு தான் நீங்கள் நிறைய விஷயத்தை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதற்கு முன்பு என்ன, சாப்பாடு இருக்குது, ஆபத்து இருக்குது, மழை பெய்யுது, இந்த சிக்னலோடு நீங்கள் காட்டியிருக்கலாம். வானத்தை காட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஓடிருப்பாங்க. அந்த அளவு தான். ஏதோ மிருகம் வருதுன்னு சொல்லி குரங்கு கூட மிருகம் வருதுன்னு எச்சரிக்கும். மழையை கூட எறும்புகள் வந்து கண்டுபிடிச்சு போகுது. இதை மனிதர்கள் மொழியை கற்றுக்கிட்ட பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிறருக்கு நிறைய தகவல்களை அவங்களால சொல்ல முடிஞ்சது. அதனால் சமூகம் அறிவு மேம்பட்டதுனால புதிய கருவிகளை உருவாக்குனாங்க. அவங்க பாதுகாப்பு அதன் மூலமாக அதிகரிச்சது. பாதுகாப்பு அதிகரிக்கும் போது அவங்க உழைப்பின் கிடைக்கிற பலன் அதிகரிக்குது, சேமிக்கிறாங்க. சேமித்த பிறகு அவங்க அந்த சேமிப்பை வச்சுக்கிட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் என்ன செய்யுது, உங்களை இன்னும் பண்பட்ட மனிதனாகுது. இன்னும் பண்பட்ட மனிதன் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்கிறான். இந்த மாதிரி ஏதோ அது பங்களிப்பு செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா, ஒரு செய்தியை எழுதி வச்சுட்டிங்கன்னா கோடி பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாம். எழுத்து வந்தபோது தான் பலர் புது விஷயத்தை கற்றுக்கிறாங்க. அறிவு மேம்பட்ட ஏராளமானவர்களை எழுத்து உருவாக்கும். வெறும் வாய் வார்த்தையில் சொன்னீங்கன்னா ஒரு செய்தி போய் இன்னொரு எல்லைக்கு போகிறதுக்குள்ளே அது மாறி போயிடும், காணப்போயிடும், இல்லை 10 தலைமுறை ஆகலாம். பட் நீங்கள் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வேகமாக இன்னும் ஏராளமானவர்கள்ட்ட போய் சேரும். இப்படி மனித சமூகத்தை பண்படுத்தி கொண்டு வந்த ஒரு ப்ராசஸை நாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வீடியோவை பார்த்துட்டு அதை விட்டுட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும், திடீர்னு நீங்கள் உங்களுடைய டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வேணாலும் போகலாம், உங்கள் மூளை இன்னமும் அந்த குகையில் வாழ்ந்த மனிதனோட அடிப்படை இன்ஸ்டிங்க்டோட தான் இன்னும் இருக்குது. ஓகே, நீங்கள் சௌரியமாக உட்கார வச்சிங்கன்னா அது வேலை செய்யாது. மூளை அப்படியே நமக்கு என்ன, அந்த இன்னொரு கம்ஃபர்ட்டை தான் தேடி போகுமே தவிர அது தனக்கு மெனக்கெட்டுட்டு போய் படிக்கணும்ல அது நினைக்காது. படிப்பு ஒரு கட்டாயமாக இருக்கும்போது தான் அது படிக்கும். இப்போ 2 தலைமுறை வெறும் வீடியோவே பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அதன் பிறகு புதுசாக உற்பத்தி பண்ண யார் இருப்பா? புது விஷயங்களை உருவாக்குறதுக்கு யார் இருப்பா? இதை பரிசீலித்து தான் பல நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேப்லெட்டை கொடுத்து படிக்கிறதுக்கு டேப்லெட்டை கொடுத்துட்டு இருந்த நாடுகள் டேப்லெட்டை பிடுங்கணும், வேண்டாம் புத்தகத்தின் வழியாக படிக்கட்டும் அப்படின்னு முடிவுக்கு போகிறாங்க. அந்த ஸ்டடியிலேருந்து எடுக்கிறதுல 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பயன்பாட்டை கொடுக்காதீங்கன்னு ஆஸ்திரேலியா சொல்லுது. இன்னும் பல நாடுகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சீரியஸாக எல்லாரும் வந்து இது ஒரு ஆபத்துங்கிறத சென்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் அதற்கான முயற்சி வீட்டளவுலையும் நடக்கலை, நாட்டளவுலையும் நடக்கலை.
இது இந்த இந்த மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வாசிப்பு குறைவது என்பது சட்டம் ஒழுங்குல, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுல, மனித தினசரி நடத்தையில எல்லாவற்றிலும் ஒரு மோசமான தாக்கத்தை செலுத்தும். ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு, அது இன்னும் அதிகரிக்கும். நாம் அதுக்கு எப்படி தயாரிச்சுக்க போறோம்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சார் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சி இல்லை, இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியும் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த நேர்காணலில் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சுட்டி காமிச்சிருக்கீங்க. நம்ம எதை நோக்கி நகரணும், எதை நோக்கி திங்க் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம எதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பரந்தப்பட்ட பார்வையில் வந்து பரவலாக நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இதை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். வரும் நாட்களில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் கூடுதலாக பல்வேறு பரிமாணங்களை இதை பற்றி விவாதிப்போம் சார். இந்த நேர்காணலில் வந்து இணையமைக்கு மிக்க நன்றி. நன்றி.